இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போகிறோம். சங்கீதம் 62:6 நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய நாமத்தினாலே சங்கீதக்காரன் எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டம், நமக்கு போராட்டம் இல்லாத நாட்களே நமக்கு கிடையாது. ஆனால் பாருங்க, எல்லாவற்றிலும் தாவீது ஜெயிக்கும்படியாக கர்த்தருடைய உதவியும் கர்த்தருடைய தயவும் அவனுக்கு இருந்தபடினாலே கர்த்தர் நடத்தினார். நம்ம வாசிக்க கேட்போம். சங்கீதம் 62:6 வாசிப்போம். அவரே என் கன்மலையும், அவரே என் கன்மலையும், என் ரட்சிப்பும், என் ரட்சிப்பும், என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். அல்லேலூயா. அவர் யாருக்குமே விட்டு கூட பாருங்க, அவரே என்னுடைய கன்மலையும், கண்மலை, அவரே என்னுடைய கண்மலையும், என் ரட்சிப்பும், என் ரட்சிப்பும். அவர் தான் யார் ரட்சிப்பு கொடுத்தார் நமக்கு? அவர் தான் என் ரட்சிப்பும், என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். அவர் எனக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை. நான் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி அசைக்கப்பட மாட்டேன். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு நின்று பார்த்தனுச்சுக்கே, உன்னுடைய மலைகள் போல கஷ்டங்கள் வந்தாலும் சரி, அலை போல உனக்கு துன்பங்கள் வந்தாலும் சரி, அசைக்கப்பட மாட்டேன். அல்லேலூயா. தாவீதுக்கு இல்லாத போராட்டங்கள் கிடையாது, பிரச்சனை கிடையாது. ஆனால் எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படியாக அவன் நம்பிக்கை, என் தேவன் என்னோடு இருக்கிறார், என் கண்மலை என்னோடு இருக்கிறார், என் ரட்சிப்பின் தேவன் என்னோடு இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் நிறைய வாழ்க்கையில் அசைக்கப்பட்டு போயிருப்பீங்க. ஆண்டவரே, நான் இந்த ரொம்ப அசைக்கப்பட்டுட்டேன், நான் ரொம்ப ஆண்டவரை வேதனைப்பட்டுட்டேன், ஆண்டவரே இதிலிருந்து எனக்கு ஜெயம் கொடுங்க என்று. ஆனால் இன்னைக்கு தாவீதுக்கு தேவன் ஜெயத்தை கொடுத்த தேவன், நீ இனி எந்த காரியத்திலும் அசைக்காத படிக்க கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவார்? முன்குறித்து நிறுத்த போகிறார். அல்லேலூயா. இதை விட பாருங்க, அதே சங்கீதத்தில் 62:1 பாருங்க, நான் அதிகமாக அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அப்போ அவன் அசைக்கப்பட்டு இருக்கிறான். அந்த வசனத்தை வாசிக்கலாம். 62:1 கூட வாசிப்போம். தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும், அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரே என் கன்மலையும், அவரே என் கண்மலையும், என் ரட்சிப்பும், என் ரட்சிப்பும், என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். என்னுடைய உயர்ந்த அடைக்கலம் அவர்தான். அவர் மட்டும்தாங்க உங்களை உயர்த்த முடியும். அவர் உயர்ந்த அடைக்கலமானவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை, நான் அதிகமாய் அசைக்கப்படவில்லை. அல்லேலூயா. அப்புறம் 6வது சொல்றான் பாருங்க, நான் அசைக்கப்படுவதே இல்லை. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கை இருக்க அசைவை தேவன் என்ன பண்ணுவாரா? ஸ்ட்ராங் படுத்துவார், உறுதிப்படுத்த போறார். நான் இனி அதிகமாய் அசைக்கப்படுவதே இல்லை. அல்லேலூயா. மறுபடியும் வாசிப்போம். அவரே என் கன்மலையும், அவரே என் கண்மலை. பக்கத்துல போய் சொல்லுங்க, அவரே என் கண்மலை, என் ரட்சிப்பும், அவரே என் ரட்சிப்பும், என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். எனக்கு அவர் உயர்ந்த அடைக்கலமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. நிச்சயமா அசைக்கப்பட மாட்டேங்க. அதிகமான பாரத்தை தேவன் கொடுக்க மாட்டார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லோரும் எடுத்து வாங்கன்னு தான் சொன்னார், வரவேணான்னு சொல்லவே இல்லை. அவர்கிட்ட மட்டும் தாங்க உங்க பாரத்தை கொண்டு போய் வைக்க முடியும். நீ இன்னைக்கு வந்திருக்கலாம், என்னோட பிரச்சனையோடு வந்திருக்கேன், இந்த 1ஆம் தேதி என்னோட பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஐயோ நான் எப்படி அதை சரி பண்ண போறேன். இன்னைக்கு நீர் அசைக்கப்படுவதில்லை. ஏனென்றால் அவர் உனக்கு கண்மலையாய் இருக்கிறார், அவர் உனக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார், அவர் உன்னோட மீட்பராய் இருக்கிறார், அவர் உனக்கு சகலமும் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு கவலையுமே கிடையாது. நீ கவலைப்படுறதுனால நம்மளுடைய சரீரத்தில் ஒரு முழம் கூட்ட முடியுமா? முடியாது. நீதிமொழி 10ஆம் அதிகாரம் 30. நீதிமான் என்றும் அசைக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. நீதிமான் என்றும் அசைக்கப்பட மாட்டான். அது நாளைக்கா இருக்கட்டும், மறுநாளா இருக்கட்டும், இன்னைக்கா இருக்கட்டும், அடுத்த வருஷமா இருக்கட்டும், நீதிமான் என்றைக்குமே அசைக்கப்படுவதில்லை. துன்மார்க்கர் பூமியில் வசிப்பதில்லை. துன்மார்க்கன் உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கன் என்ன பண்ண மாட்டான்? பூமியிலே வசிக்கவே மாட்டான். அல்லேலூயா. நினைப்பேன், நேத்து தானே உசுரோட இருந்தான், இன்னைக்கு இல்ல. அல்லேலூயா. தேவன் பாருங்க, சத்துருக்குள் சரி கட்டி அவர் தான் நம்மளை எல்லா தீமைகளிலிருந்து விலக்கி காக்கிறவாரு. நினைச்சுக்க, ஆண்டவர் என்ன பண்ணாரு? உன்னை இன்னைக்கு நீதிமானாக நிறுத்துவார். அல்லேலூயா. இதுக்கு முன்பாக நீ அசைக்கப்பட்டிருக்கலாம், இதுக்கு முன்பாக துன்பப்பட்டிருக்கலாம், இதுக்கு முன்பாக பிரச்சனை வந்திருக்கலாம், தீராத ஒரு பிரச்சனை. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் என் குடும்பத்தில் ஒரு அசைவு இருக்கு ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்குள்ள ஒரு அசைவு இருக்கு ஆண்டவரே, அசைக்கப்பட்டே இருக்கு ஆண்டவரே, நான் சோர்ந்து போயிட்டு இருக்க ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கு தேவன் உன்னை எந்த காரியங்கள் வந்தாலும் சரி, நீ அசைக்கப்படாதபடிக்கு கர்த்தர் உன்னை எடுத்து நிறுத்த போகிறார். அல்லேலூயா. உன் சத்துருக்களை கர்த்தர் பூமியில் இராதபடிக்கு என்ன பண்ணுவாரா? கர்த்தர் அவங்களே நிர்மூலம் பண்ணுவார். நீ அசைக்கப்படாதபடிக்கு கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவார்? கண்மலை மேல் நிறுத்துவார். அல்லேலூயா. நீ கீழே இருந்தா கூட பாருங்க, அசைக்கப்பட்டுடுவ. கண்மலையாக இருக்கிற கிறிஸ்து உனக்குள்ளாக இருக்கும்போது நீ அசைக்கப்பட மாட்ட. ஏன்னா நீ அசைச்சா அவர் அசைக்கப்படுவார். அல்லேலூயா.
அவர் நினைப்ப ஏன் பிள்ளை நான் அசைக்க விட மாட்டேன். அல்லேலூயா. சத்துரு தொட விட மாட்டேன், வியாதி ஒன்று தொட விட மாட்டேன், போராட்டம் ஒன்று தொட விட மாட்டேன். இதெல்லாம் ஒரு அசைவு. இதிலெல்லாம் கர்த்தர் உனக்கு ஜெயம் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா 21:26 வாசிக்க கேட்போம். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். வானத்தின் தத்துவங்கள் அசைக்கப்படும். அல்லேலூயா. வானத்திலிருந்து நமக்கு நிறைய காரியங்களை பார்க்கணும், ஒரு வித்தியாசமான காரியங்களை பார்க்கணும். என்ன கேட்டால் ஆண்டோட வருகைக்கு சமயமா இருக்குது, ஆண்டோட வருகை மிக சமயமா இருக்குது. ஆனா பாருங்க, வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து. அல்லேலூயா. நமக்கு ஏதாவது ஒரு சொல்லுவாங்க பாருங்க, இது நடந்துருச்சு, இது பண்ணிட்டு வானத்துல இது வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, நமக்குள்ள ஒரு பயம் வரும். ஐயோ அடுத்தது என்ன உலகம் வரப்போதான்னு. ஏற்கனவே வந்துட்டு வானத்திலிருந்து கல் விழப்போகுதுன்னு சொன்னாங்க. எந்த கல் விழுந்தாலும் உன்னை அசைக்க மாட்டா. அல்லேலூயா. உன் குடும்பம் அசைக்கப்படப்படாது, உன்னுடைய பிள்ளைகள் அசைக்கப்படாது. தேவன் பாருங்க வானத்திலிருந்து என்ன பண்ணுவோம், சத்துவங்களை அசைக்கப்பட்டு அதுல பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து. ஆபத்துக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால், நீ எதிர்பார்த்திருக்கிறதால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். அல்லேலூயா. நம்ம இருதயம் சோர்ந்து போகாம ஒரு நாளும் இருக்காதுங்க. ஆனா அந்த சோர்வை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. நீ சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கும் போது அவர் வருவார். நீ சோர்ந்து இருக்கிறியான்னு சொல்லி அவர் உன்னுடைய இருதயங்களை ஆற்றி தேற்றுவார். அல்லேலூயா. உன்னுடைய இருதயங்களை பலப்படுத்துவார். உன்னுடைய இருதயத்தில் இருக்க வேதனையை நோக்கி போடுவார். ஆண்டவரே நான் சோர்ந்து போயிட்டு, ஆண்டவரே நான் சோர்ந்து போகிறவனுக்கு தேவன் பலன் அளிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே வானத்தின் தத்துவங்களை தேவன் நான் செபிக்கும் போது ஆண்டு சொல்றாரு, நான் உனக்காக வானத்தின் தத்துவங்களை அசைப்பேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. எனக்கு கொடுத்த வாக்கு அதான். நான் என்னோட ஜெபத்துல ஜெபிக்கும் போது, என்னோட தனிப்பட்ட ஜெபத்துல தேவன் கொடுத்த வாக்கு அது. எனக்காகவே தேவன் வானத்தின் தத்துவங்களை அசைப்பேனா, அப்ப பூமியில் இருக்க எல்லா காரியம் அவருக்கு ஒரு தூசி மாதிரி. அல்லேலூயா. அப்ப உனக்காக அவர் வானத்தின் தத்துவத்தை தேவன் அசைப்பார். அசைக்கும் போது ஆபத்து வந்தாலும் சரி, அந்த ஆபத்து உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் குடும்பத்திற்கும் உனக்கு என்ன பண்ணாது, நேரிடாது. அல்லேலூயா. ஏனென்றா தேவன் கண்மலையா இருக்கிறார். உன்னோடு அசைக்கப்படாதபடிக்கு கர்த்தர் உன்னை கரம் பிடித்து நடத்துவாராம். அல்லேலூயா. அவர் கரம் பிடித்து நடத்தி கண்மலை மேல் உன்னை நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். தேவன் எவ்வளோ நமக்கு அன்புள்ளவராய் இருக்கிறார் பாருங்க. அசிங்கப்பட்டிருக்கியா, வேதனைப்பட்டிருக்கியா, யார் இடத்துல தலை குடிஞ்சு நிற்கிறியா, அந்த இடத்துலலாம் கர்த்தர் உன் தலையை நிமிர்த்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே நான் இந்த இடத்துல சோர்ந்து போன ஆண்டவரே, இங்கே என்ன அவமானப்படுத்தினாங்க ஆண்டவரே, நான் வாழ்வதா சாவதான் இருக்கிற ஆண்டவரே. தேவன் சொல்ல நீ வாழ வேண்டும். அல்லேலூயா. தேவனுக்காக நம்ம வாழ வேண்டும். ஆண்டவருக்காக என்ன செய்யணும், ஒண்ணுமே செய்யறதே கிடையாது. ஆனா இன்னைக்கு பாருங்க, நீ எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அசைக்கப்பட மாட்டேன் என்று ஆண்டவர் உமக்கு கொடுக்கிற வாக்கு. அல்லேலூயா. நீ இந்த ஜாலியா எங்க வேணா போ, நான் அசைக்கப்பட மாட்டேன், கர்த்தர் என்னோட இருக்கார், கர்த்தர் என்னை பார்த்துக்குவார், கர்த்தர் என்னை நடத்துவார் அப்படின்னு சொல்லி அவர் மேல் நீ விசுவாசம் வைத்து நீ ஓடினால் உன்னோட ஓட்டத்தில் நீ ஜெயத்தை பெறும்படியாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நாம இன்னொரு வருஷம் வாசிக்கலாம். சங்கீதம் 16:8 வாசிக்க கேட்போம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க என்ன யாரை முன்பாக வச்சிருக்கீங்க? கர்த்தர். நான் என் புருஷனை முன்னாடி வச்சிருக்கேன், நான் என் பிள்ளைய முன்னாடி வச்சிருக்கேன். பாருங்க அவர் சொல்றாரு பாருங்க, தாவீது எப்பொழுதும் என்ன பண்ற, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் தனியாவே செல்ஃபிஷ் மாதிரியே பேசுவார் பாருங்க. எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் கர்த்தரை முன்பு வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. வாசிக்கலாம். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால், அவர் என்னுடைய வலது பாசத்தில் இருக்கிறதுனால் நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவர் உன் கூட இருக்கிறாரு, உன்னுடைய வலது பக்கத்திலே இருக்கிறாரு. உன்னை அசைச்சா அவரை அசைக்கணும். அவரை அசைக்க முடியுமா? இரவு பகல் எல்லா நிமிஷமும் கர்த்தரை எப்பொழுதும் நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால், அல்லேலூயா. அவர் என்னுடைய வலது பாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. நான் ஒரு நாளும் அசைக்கப்பட மாட்டேன். அல்லேலூயா. ஏன்னா என் ஆண்டவர் என்னோட இருக்கிறார். நினைச்சுக்கோ, ஆண்டவர் என் வலது பாசத்துல இருக்கீங்கப்பா, நான் அசைக்கப்பட மாட்டேன். ஆண்டவரே என் பிள்ளைகளோட வலது பாசத்துல இருங்கப்பா, எப்பொழுதும் என் ஆண்டவரே அப்பா நீ எனக்கு முன்பாக நான் வைச்சிருக்கிறேன்னு சொல்லி பாருங்க. அவரை உனக்கு முன்பாக நீ வைத்து ஓடுகிற ஓட்டத்துல ஓடினா ஒருவனும் உன்னை அசைக்கவே மாட்டான். மலையை அசைக்க முடியுமா? நம்ம கண்மலையின் பிள்ளைகள் அப்பா, நம்மளை அசைக்கவே முடியாது. அப்போ பிசாசு நம்மளை பார்த்து ஓடி போவான். ஐயோ இது வேணாம், நமக்கு ஆபத்து. விசுவாசமான இனி அசைக்கவே பட மாட்டேங்க. இந்த 9ஆம் மாதத்திலிருந்து இந்த வருஷம் முடிகிற வரைக்கும், அந்த தேவனுடைய வருகை வர வரைக்கும் நான் அசைக்கப்பட மாட்டேன்னு சொல்லி கையை பக்கத்தில் கொடுத்து பாருங்க. நீ அசைக்கவே பட மாட்டேன். இல்லை நீ இப்போ ஸ்ட்ராங் உமன். அல்லேலூயா. இரும்பு பெண்மணி.
நம்ம ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பெரிய ஆண்டவர் நம்மளுடைய வலது பாசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. நீ ஒரு நாளும் அசைக்கப்பட மாட்டேன். நீ நினைக்கிறாய் நான் இவ்வளோ போராட்டம், இன்னிலே உன்னோட போராட்டம், உன்னோட வேதனை எல்லாம் மறைஞ்சு போச்சுங்க. அப்படியே உன்னோட சத்துரு பேரை சொல்லி முழங்கால் படிட்டு, ஆண்டவரே நீங்க தானப்பா சொன்னீங்க நான் அசைக்கப்பட மாட்டேன்னு. இன்னைக்கு சத்ரு ஆண்டவர் சொல்றேன், தகப்பனே என் சத்ரு பேர் இது ஆண்டவரே, நான் அசைக்கப்பட மாட்டேன்னு சொல்லி பாருங்க. அவன் இருக்கவே மாட்டான். அல்லேலூயா. அவன் இருக்கிற இடம் கூட நமக்கு இல்லாம போயிடுமா. நீதிமான் அசைக்கப்படுவதிலே துன்மார்க்கன் பூமியில இருப்பதே கிடையாது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவன் நமக்கு எவ்வளவு ஒரு வாக்குகளை தேவன் கொடுக்கிறார். அந்த வாக்கை பெற்றவர் நம்ம எப்படி இருக்கோமா, நான் இனி அசைக்கப்பட மாட்டேன், எந்த சூழ்நிலை தான் நான் ஸ்ட்ராங்கா இருப்பேன், நான் என்னுடைய வலது பாசத்தில் அவர் இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்பட மாட்டேன் என்று அந்த தீர்மானத்தில் இருந்தீங்கன்னா அவருடைய காரியங்களை கர்த்தர் ஜெயமாக மாற்றுவார். எந்தெந்த காரியத்தினால் அசைக்கப்பட்டு எனக்கு இது நடக்காம இருக்கு ஆண்டவர், இந்த 9ஆம் மாசத்துல எனக்கு இந்த காரியத்தை முடிச்சு கொடுங்கப்பான்னு சொல்லி கேட்டு பாருங்க. கர்த்தர் இன்றைக்கு உன்னுடைய காரியத்தில் தேவன் ஜெயம் கொடுப்பார். அல்லேலூயா. நீண்ட நாளாக இழுத்து கொண்டு போகிற உன்னுடைய காரியத்தில் இன்னைக்கு தேவன், நீ அசையப்பட்டிருக்கலாம். ஆனால் அவன் சொல்கிறான், தாவீது நான் அதிகமாக அசைக்கப்படவில்லை, ஆனால் நீ ஒருவேளை அசைக்கப்பட்டிருந்தா இன்றைக்கு ஆண்டவரே நான் என் தேவன் என்னோடு இருக்கிறீங்க அப்பா, நான் அசைக்கப்பட மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பாருங்க. உன்னுடைய காரியத்திலே கர்த்தர் ஜெயம் கொடுப்பார். அல்லேலூயா. அவர் ரொம்ப நல்ல ஆண்டவருங்க. அவர் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்கிறோமா? எங்க ருசிக்கிறோம்? நன்மை செய்கிறராகவே உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் நமக்கு என்ன பண்ணுவாரா, சுற்றி வருவார். நன்மை உனக்கு பார்ப்பார். உன் நன்மை இருக்கா? இல்லை, அந்த நன்மை வச்சுக்கோ. உனக்கு ஆசீர்வாதம் இல்லையா? அந்த ஆசீர்வாதம் வச்சுக்கோ. உனக்கு சமாதானம் இல்லையா? உனக்கு சமாதானத்தை வச்சுக்கோ. நீ போராடிட்டு இருக்கியா? அந்த போராட்டத்தின் ஜெயத்தை கொடுப்பார். எல்லாவற்றிலும் தோல்வியோடு இருக்கியா? உனக்கு என்ன பண்ணுவார்? தேவன் ஜெயமாய் மாற்றி கொடுப்பார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஏன்னா எல்லாம் அவரால் கூடும். அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதுங்க, உனக்கு ஜெயம் மட்டும்தான் கிடைக்கும். அவர் சொல்ற ஒவ்வொரு நல்வார்த்தை ஒன்றும் என்ன பண்ணாது, கீழே விழுந்து போகாதுங்க. அந்த நல்வார்த்தை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நாம் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 15:5 வாசிக்கலாம். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும், தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும். இப்ப யாரெல்லாம் பணத்தை வட்டி கொடுக்குறீங்க? நிறைய பேர் வட்டி கொடுக்குறீங்க. கிறிஸ்தவ பிள்ளைங்க வட்டிக்கு கொடுக்க கூடாது. அல்லேலூயா. வட்டிக்கு கொடுக்கவும் கூடாது, வட்டிக்கு வாங்கவும் கூடாது. ஆனா பாருங்க, சொல்ற பாருங்க, தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும், வட்டிக்கு கொடாமலும், குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய், குற்றமே இல்லாத ஒரு மனுஷனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். என்ன பண்ணுவான்? பொய் சாட்சி சொல்லுவான். ஆண்டவருக்கே அவன் பொய் சாட்சி சொன்னான் பாருங்க. நமக்கெல்லாம் சொல்றதுக்கு என்ன பண்ணுவான்? முன்னாடி வந்துடுவான். ஆனா பாருங்க, வட்டிக்கு பணம் கொடாதவனும் குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய், குற்றம் இல்லாத விரோதமாய் என் ஆண்டவருக்கே 2 பொய் சாட்சி வந்ததுங்க. அல்லேலூயா. அப்ப அதை கண்டு அவர் பயப்படவே இல்லை. அவருக்கு தெரியும் இதெல்லாம் பொய் சாட்சின்னு சொல்லிட்டு. ஆனா உனக்கு விரோதமா எந்த பொய் சாட்சிகள் வந்தாலும் சரி, கர்த்தர் அதை நிரூபணம் பண்ணி போடுவார். அல்லேலூயா. பாருங்க, குற்றமே இல்லாதவனுக்கு விரோதமாய், விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். கமிஷன், நான் எனக்கு இவ்வளவு கமிஷன் கொடுத்துட்டு நான் அவங்கள ஒன்னெல்லாம் பண்ணிடுறேன். அல்லேலூயா. நம்ம நினைப்போங்க ஒன்னெல்லாம் பண்ணிடலாம், நான் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிட்டு இருக்குமா. அல்லேலூயா. நம்ம நினைப்போம் இந்த பக்கம் ஒரு கமிஷன் வாங்கிட்டு இந்த பக்கம் காரியத்தை முடிச்சிடலான்னு நினைப்போம். ஆனால் நான் அப்புறம் பார்ப்பற ஆண்டவர், நீ அந்த காரியத்தை முடிச்சா நான் உன் காரியத்தை முடிச்சிருவார். அல்லேலூயா. அதனால பொய் சாட்சி உள்ளதா இருந்து கமிஷன் வாங்கிட்டு இவங்க மேலே பழி சொல்லி அவங்க மேலே பழி சொல்லி ஒன்று சொல்கிற பழிக்கு பழி வாங்கிறது அவருக்குரியது. அல்லேலூயா. இதில் நீ போய் பழி வாங்கிறது ஒன்றுமே கிடையாதுங்க. நான் போய் பாருங்க, அவங்களை உண்டுலன்னு பண்ணிடுறேன் பாருங்க, அவங்கள உண்டுலன்னு தூக்கிடுறான் பாருங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம இன்னும் நம்மளுடைய கரங்கள் குற்றம் படாதபடிக்கு, நம்ம கரைப்படாதபடிக்கு கர்த்தருடைய நாமத்தில் என்ன பண்ணோம்? அவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம போகணும். அல்லேலூயா. நான் ஜெபிக்கிறது அதை ஜெபிப்பேங்க. ஆண்டவரை எல்லாரும் நல்லா வரணும், ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரணும், பரலோக ராஜ்யத்துக்கு வரணும்னு சொல்லி. ஆனால் என்னுடைய ஆத்மாவே ஆண்டவர் விசாரிக்கும் போது அதில் ஒரு குறைகளை நான் காணக்கூடாது. அல்லேலூயா. யோபு சொல்வார், என்னுடைய கூடாரத்தினுடைய என்னை விசாரிக்கிற போது என்னுடைய என்ன பண்ணக்கூடாது? ஒரு குறை காணக்கூடாது. தேவன் உன்னை பார்க்கும்போது, உன்னை விசாரிக்கும் போது அவருக்கு விரோதமாய் ஒரு குறைகள் பார்க்காதபடிக்கு அந்த 100க்கு 100 அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. 100க்கு 100 மார்க் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆண்டவருக்குள்ளாக நீ இருந்த ஆண்டவர், நான் இனி அசைக்கப்பட மாட்டேன் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி பரிதாபம் வாங்காத படிக்கும்
வாசிக்கலாம். பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். பரிதானம் வாங்காமல் இருக்கிற இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. நீ வட்டிக்கு கொடாம, நீ கமிஷன் வாங்காம, பொய் சொல்லாம, தேவனுக்கு விரோதமாய் நடக்காம இருந்தீனா நீ என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவரே, நான் ஒருவேளை நான் வட்டிக்கு கொடுத்திருந்த ஆண்டவரே, ஒருவேளை நான் ஆண்டவரே அப்பா இவளுக்கு ஒரு விரோதமாய் கமிஷன் வாங்கியிருந்த ஆண்டவரே, இன்னைக்கு எல்லாத்தையும் உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா ஆண்டவரே, நான் இனி அசைக்கப்படுவதில்லை. ஏன்னா தேவனுடைய பார்வையில் குற்றம் இல்லாதபடிக்கு நீ இருந்தினா கர்த்தருடைய ராஜ்யத்தில் நீ தான் முன்னாடி நிற்ப. அல்லேலூயா. நான் இனி பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் கை கொடுங்க. பொய் சொல்ல மாட்டேன், உபச்சாரம் செய்ய மாட்டேன், குடிக்க மாட்டேன், வட்டிக்கு கொடுக்க மாட்டேன், மற்றவங்களை போட்டு கொடுக்க மாட்டேன், கமிஷன் வாங்க மாட்டேன். இதெல்லாம் ஆண்டவருக்கு என்ன பிடிக்காதா? இப்போ நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் வச்சுக்கலாம், அதுக்குள்ளே நியாயமாக நமக்கு வர ஆசீர்வாதம் அது வேற. போட்டு தள்ளினாலும் பாவம் தான், போட்டு கொடுத்தாலும் பாவம் தான். ஆனால் என்றைக்கும் பாருங்க, தேவ நாமத்தில் அசைக்கப்படாதபடிக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளும் கர்த்தருடைய நாமத்தில் ஆண்டவரே, நான் இவ்வளோ நாள் அசைக்கப்பட்ட ஆண்டவரே, இனி என் வாழ்க்கையில் அசைக்கப்பட மாட்டேன் ஆண்டவரே, என் தேவரை நடத்துவீங்க என்று சொல்லி அவருடைய சத்தியத்துக்குள்ளாக நடத்தும் போது கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். அல்லேலூயா. நினைக்கிறேன் இப்படியே இருக்கிறேன், நான் இந்த நிமிஷம் முதற்கொண்டு கர்த்தர் உன்னை அசையாத ராஜ்யத்துக்குள்ளாக கர்த்தர் உன்னை கொண்டு போகிறார். நம்முடைய ராஜ்யம் அசைக்கப்படாது. கர்த்தருடைய ராஜ்யம் ஒரு நாளும் அசைக்கப்படாத ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்குள்ளாக நம்ம பிரவேசிக்க போகிறோம். அப்போ பாருங்க, அப்போ அங்கேயே அவர் ராஜ்யமே அசைக்காதுன்னா அப்போ நம்மளை அசைப்பார் தேவனு? அசைக்க மாட்டார். அல்லேலூயா. பிசாசு வந்து லைட்டாக ஷேக் பண்ணுவான், டக்குன்னு ஒரு வியாதியை கொடுப்போம், நம்ம அப்படியே பயந்துருவோம், என்னடா வியாதின்னு. உடனே பாருங்க, ஆண்டவர் இந்த வியாதியை தூக்கி போடுங்கன்னா தூக்கி போட்டுருவார், சுகத்தை கொடுன்னா சுகத்தை கொடுத்துருவார். அவருக்கு எல்லாமே முடியுங்க. ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களை வச்சு ஆண்டவரே, என்னுடைய சகல வியாதிகளும் நீங்க சுமந்துட்டீங்கப்பா, அந்த சகல சாபங்களையும் நீர் சுமந்துட்டேன்னு சொல்லி எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருப்பாருங்க. நீங்க அசைக்கப்படாதபடிக்கு தேவன் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 24:29 வாசிப்போம். அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும். எப்போ இதெல்லாம் பாருங்க, நமக்கு போராட்டங்கள் வந்துட்டு இருக்கு. நம்ம நினைக்கலாம் இப்போ இது கொஞ்சம் தான் போராட்டம்னு சொல்லிட்டு, ஆனால் தேவனுடைய வருகை வர வரைக்கும் பாருங்க, நம்ம வேதத்தில் படிக்கிற நிறைய யுத்தங்கள் வரும், போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், உபத்திரம் வரும், எல்லாம் வரும். பாருங்க, அந்த உபத்திரங்கள்லாம் வந்த பின்பு சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும். பாருங்க, சந்திரன் ஒளி கொடாமல் இருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும். நட்சத்திரம் வானத்திலிருந்து என்ன பண்ணுமா? விழும். அல்லேலூயா. அவர் நம்முடைய மனவளனாக வருவார். அல்லேலூயா. சூரியன் வந்து என்ன கொடுக்காதான்? வெளிச்சம் கொடுக்காது, சந்திரன் வெளிச்சம் கொடுக்காது. ஆனால் அது வானத்தினுள்ள இருக்கிற நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்போ நினைச்சுக்கலாம், தேவனுடைய வருகை மிக சமயமாய் வந்துருச்சு. அல்லேலூயா. அதற்குள்ளாக நீ உன்னை ஆயத்தப்படுத்தணும். ஆண்டவரே, என்னோட ஆவி, ஆத்மா, சரீரம் ஆண்டவரே நான் ஆயத்தப்படுத்துறேன் தகப்பனே, ஆயத்தப்படுத்தணும். ஆண்டவரே, நான் என்னை ஆயத்தமா இருக்கிறேன். ஆண்டவரே, ஒன்றும் இல்லைங்க, ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், என்ன பண்ணுவோம்? கடற்கனை எழுந்துக்கும், குளிச்சுக்கும், எல்லாம் ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு உடனே சொன்னால் ஆயத்தமாயிட்டு சீக்கிரம் வாங்கன்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு சபைக்கு போகும்போது பாருங்க, அப்படி திங்க் பண்ணி பார்த்தீங்க வச்சுன்னா நமக்குள்ள ஒரு பயம் வரும். வானத்தில் இருக்கிற நட்சத்திரம் கீழே விழுந்தா எப்படி இருக்கும், அவருடைய தத்துவங்கள்லாம் அசைக்கப்பட்டு கீழே விழுந்தா எப்படி இருக்கும், அப்படியே ஒரு நமக்குள்ள ஒரு பயம் வந்துடும். ஆனால் எந்த விழுந்தாலும் சரி, மலையே உன் மேலே விழுந்தாலும் சரி, நீ அசைக்கப்பட மாட்டே. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் உனக்கு கண்மலையாக இருக்கிறார், உன்னோட வலது பாசத்தில் இருக்கிறாரு. நான் ஒரு நாளும் அசைக்கப்பட மாட்டேன். ஏனென்றால் என் ஆண்டவரே நான் எப்பொழுதும் என் முன்பாக வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் இதெல்லாம் நீ அடிச்சிட்டினா என்றைக்கும் நீ அசைக்கப்பட மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் நான் அசைக்கப்பட மாட்டேன் ஆண்டவர், ஏன்னா என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். நமக்கு ஒருவருக்கு ஒரு ஜெபத்தில் தாங்கும்போது கர்த்தர் நம்மளை அசைக்கப்படாத படிக்க தேவன் நம்ம நடத்துவார். அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கும் போது எல்லா ஜெயத்தையும் கர்த்தர் கொடுப்பாராம். ஜெபத்தை நீ மறந்துட்டீன்னா கர்த்தர் உன்னை மறந்துடுவார். அல்லேலூயா. நீ வேதத்தை படிக்க மறந்தேன்னா உன் பிள்ளைகளை மறந்துடுவார். ஜெபம் மறந்தா உன்னை மறந்துடுவார், உன் குடும்பத்தை மறந்துடுவார். நீ வேதத்தை வாசிக்க மறந்தேன்னா என்ன பண்ணுவார்? உன்னுடைய பிள்ளைகளே கர்த்தர் மறந்துடுவார். இன்னைக்கு மறக்கக்கூடாது. ஆண்டவரே நீங்கள் என்னோட இருக்கீங்கப்பா, நான் அசைக்கப்பட மாட்டேன். இன்னைக்கு ஆண்டவரே அம்மா சொன்னது போல் ஆண்டவரே இனி ஜெபத்தில் இருப்பேன், என்னுடைய பாவ அழுக்கெல்லாம் இன்னைக்கு கழுவி போட்டுருங்கப்பா.
நான் இனி உத்தமமா இருப்பாண்டவரே, கர்த்தருக்கு பிரியமா இருப்பாண்டவரே, அசைக்கப்படாத ராஜ்யத்துக்குள்ள நான் இருப்பேன் என்று சொல்லி பாருங்க, கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. அந்த யோசேப்பு பாருங்க, பார்வோனிடத்துல போகும்போது அவன் படாத பாடுகள், அவன் எவ்வளவு அசைக்கப்பட்டான் பாருங்க. கூட பிறந்த சகோதரனால் அசைக்கப்பட்டான், அப்பானா எல்லாமே அசைக்கப்பட்டு அவன் குடியில போட்டு எடுத்து அவனை என்ன பண்ண, ஒன்றும் இல்லாம நூலாகிட்டாங்க அவனை. தேவன் மேல் நம்ம ஒரே ஒரு நம்பிக்கை, என் ஆண்டவர் என்னை நடத்துவார். அல்லேலூயா. என் ஆண்டவர் என்னை அதிபதியா வைப்பார். என் ஆண்டவர் நான் போகிற பாதையில ஒரு நாளும் என்னை விட்டு விலகி போக மாட்டான்னு சொல்லி நான் அசைக்கப்பட மாட்டேன் என்று யோசேப்புக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 41:44 வாசிப்போம். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, அவன் எல்லாம் பாடுகளை பட்டு எல்லாம் பிரச்சனையோட என்ன பண்ணிட்டான், லாஸ்ட்ல பார்வோனிடத்துல போய் தஞ்சம் அடைஞ்சிட்டான். அல்லேலூயா. அங்க பாருங்க, தேவன் அவனை எவ்வளவு அருமையாக அவன் பட்ட பாடுகள்லாம் தேவன் உயர்த்தி வச்சார் பாருங்க. வாசிக்கலாம். நான் பார்வோன் ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில், அவன் சொல்றான் பாருங்க, யாரை தூக்கி வச்சுட்டு யோசேப்பை வண்டியில வச்சுக்கிட்டு அந்த அதிகாரத்தெல்லாம் யாருக்கு கொடுக்கிற, அவன் உண்மையா அசைக்கப்படாத இருந்தபடினாலே, உத்தமத்துல ஜீவித்தபடினாலே யோசேப்புக்கு தேவன் பாருங்க ஒரு பெரிய உயர்வை கொடுத்தார். அல்லேலூயா. வாசிப்போம். ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும், எகிப்து தேசத்தில் இருக்கிற ஒருவனும் உன் உத்தரவு இல்லாமல், யோசேப்போட உத்தரவு இல்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். அசைக்க கூடாது என்ற ஒரு கட்டளை போட்டான். அல்லேலூயா. அவன் என்ன உங்களுக்கு சொல்றானோ அவன் உத்தரவுப்படி கையாவது காலையாவது அசைக்க கூடாது. அல்லேலூயா. அப்ப எவ்வளவு ஒரு மேன்மையை தேவன் கொடுத்திருக்காரு பாருங்க. இன்னைக்கு நீ நினைக்கலாம், ஆண்டவரே என் குடும்பத்தினால ஆண்டவரே சர்வப்பட்டிருக்க ஆண்டவரே, என் சத்துருக்குனால சர்வப்பட்டிருக்க ஆண்டவரே, போராட்டத்தில் வந்திருக்க ஆண்டவரே, இன்றைக்கு கர்த்தர் எப்படி யோசேப்பை தேவன் உயர்ந்த அடைக்கலத்தை வைத்து எல்லாருக்கும் அதிபதியாக தேவன் நடத்தினாரோ, உன்னையும் கர்த்தர் எல்லாருக்கும் முன்பாக உன்னை உயர்த்தி அதிபதியாக வைப்பார். அல்லேலூயா. ஏன்னா அவர் தாங்க நம்ம ஆண்டவர், அவர் தான் அசைக்காத ராஜ்யம் உள்ளவர். இன்னைக்கு ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் வந்துட்டு, ஆண்டவரே நான் இனி அசைக்கப்பட மாட்டேன் ஆண்டவரே, இன்னிலேருந்து நான் சந்தோஷமாக கடந்து போவேன் ஆண்டவரே, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் இனி அசைக்கப்பட மாட்டேன் ஆண்டவரே, நான் சந்தோஷமாக இன்னைக்கு நீ போகிற காரியத்தை என்னெல்லாம் உன்னோட விண்ணப்பம் அதை உண்டு அவருடைய சமூகத்தில் சொல்லிட்டு போ ஆண்டவரே, இதை நீங்கள் செய்யுங்கப்பா அப்படின்னு அவர் செய்வார். சொல்கிறார், என்னுடைய கையின் கிரைகளுக்கு நீங்கள் கட்டளை கொடுங்கன்னு சொல்கிறார். நம்ம ஒருத்தர் சொல்லுவோம் இதை செய் அதை செய்யன்னு சொல்ல முடியாது. அவர் சொல்கிறார், நீ எனக்கு கொடு, நான் செய்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு உன்னுடைய காரியம் என்னவோ அது அவருடைய கையின் கிரைகளை கட்டளை கொடுத்து பாருங்க, அவர் உனக்காக யாவையும் செய்வார். அல்லேலூயா. ஒன்றும் இல்லைங்க, எல்லாத்தையும் சகலத்தையும் செய்வார். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு காரியம் பண்ண மாட்டாருங்க, நீ எல்லாத்தையும் ஒரே டைம்ல ஒரு 100 விண்ணப்பத்தை சொல்லி பாருங்க, அந்த 100 விண்ணப்பத்துக்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா. ஏன்னா அவர் எல்லாவற்றையும் செய்கிறவர். அல்லேலூயா. நம்ம இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 30:6 வாசிக்கலாம். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று. அல்லேலூயா. நான் ஒரு காலம் அசைக்கப்பட மாட்டேன்ப்பா. அசைக்கப்படுவீங்களா நீங்க? துக்கம் வந்ததாங்க போவோம் தெய்வ சமூகத்துல, ஆண்டவரே பாருங்க இந்த இதுல இருந்து எனக்கு விடுதலை கொடுங்க, நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு. இதே சந்தோஷம் வச்சு, ஆண்டவரே நீங்க பண்ணிட்டீங்கப்பா, தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு போயிடுவோம். ஆனா பாருங்க, ஆண்டவர் என்ன, அவர் உன்னை விட்டு பிரியவே கூடாது, நீ பிரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு உனக்கு எல்லா காரியம் கொடுத்தாலும் சரி, ஆனால் நீ அசைக்கப்பட ஒரு காலம் நான் அசைக்கப்பட மாட்டேன். இந்த காலம் போனாலும் சரி, அடுத்த காலம் வந்தாலும் சரி, அடுத்த வருஷம் வந்தாலும் சரி, இன்னும் 10 வருஷம் போனாலும் சரி, நான் ஒரு காலமும் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். அல்லேலூயா. என் வாழ்நாள் முழுவதும் சொல்லுவேன், ஆண்டவரே நான் அசைக்கப்பட மாட்டேன், ஆண்டவரே ஒரு காலம் நான் அசைக்கப்பட மாட்டேன், என்னதான் வந்தாலும் சரி நான் அசைக்கப்பட மாட்டேன் அப்படின்னு என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் சொல்லுங்க. வாழ்நாள் முழுவதும் நான் அசைக்கப்பட மாட்டேன், ஒரு காலம் அசைக்கப்பட மாட்டேன், ஒரு நேரமும் அசைக்கப்பட மாட்டேன், ஏனென்றால் தேவன் என்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இருக்கும்போது நம்ம எதுக்குங்க அழவிட, இனி நீ அழுது கொண்டீராய், அழுதெல்லாம் போதுங்க, தூக்கி எல்லாம் மூட்டை கட்டி வச்சுது. அல்லேலூயா. உன்னோட பிரச்சனை கண்டு பயப்படாத, இது ஆண்டவர் பார்த்துக்குவார். இந்த காரியமா அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டா, அவ்வளோதான். உன்னோட ஃபைலை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துரு, இந்த பிரச்சனை இருந்தாங்க நீங்கள் பார்த்து முடிச்சிருங்கப்பான்னு சொல்லுவேன். நான் ஜெபிக்கிறேன், என் காரியத்தை நீங்கள் சக்ஸஸ் பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ப்ரேயர் மட்டும் பண்ணி பாருங்க. எந்தெந்த காரியம் தடைப்பட்டு இருக்குதோ அதெல்லாம் உடனே கர்த்தர் உடைப்பார். அல்லேலூயா. அடைப்பட்ட வாசலை கர்த்தர் இன்றைக்கு உனக்காக திறக்க போகிறார். அல்லேலூயா. அவர் திறந்ததை ஒருவரும் பூட்ட முடியாதான். சாவி அவர் எடுத்துருவாரு, திறந்த உடனே பூட்டு சாவி எடுத்துருவாருங்க. அப்போ எப்படி பூட்டுவாங்க? மற்ற பூட்ட முடியாது.
அவர் பூட்டியதை ஒருவனும் திறக்க முடியாது. உனக்கென்று ஆசீர்வாதம் வைத்து அதை பூட்டிட்டு வரான். இது என்னோட பிள்ளைக்காக, இது என்னுடைய ஏபி சபைக்காக ஆசீர்வாதம் சொல்லி என்ன பண்ணுவாரான், வச்சு பூட்டிட்டு வர. பூட்டி சாவியை அவர் எடுத்துக்குவார். அல்லேலூயா. சாவியை வச்சுட்டு போனால் தான் டேஞ்சர். அப்போ பாருங்க, தேவன் நமக்கு எல்லா சகல ஆசீர்வாதத்தை கொடுக்குற. நம்ம தாங்க அவரை தேடுறதே கிடையாது. அன்பே குறைஞ்சி போச்சுங்க. உன்னை நேசிப்பது போல பிறரை நேசின்னு சொல்கிறார் ஆண்டவர். ஆனால் இப்போ நம்ம வாலிப பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, போனை நேசிக்கிறாங்க. போன் இல்லைன்னா என்னால் ஒரு நிமிஷம் இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் கூட நீ இருந்தினா ஒரு காலமும் அசைக்கப்பட மாட்டேன். அல்லேலூயா. அவர் கூட நீ உறவாடி கொண்டிருந்தா ஒரு காலம் அசைக்கப்பட மாட்டேன். அவரோடு நீ பிரவேசித்தினா நான் ஒரு காலம் நீ அசைக்கப்பட மாட்டேன். அல்லேலூயா. அந்த அசைக்கப்படாத தேவனோடு நீ உறவாடி இன்னைக்கு, ஆண்டவரே நான் எல்லாவற்றையும் இந்த உலக காரியத்தை வெறுத்த ஆண்டவரே உமக்காக நான் ஜீவிக்கிறேன் என்று சொல்லி பாருங்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லாரும் நினைப்பாங்க, இப்போ இவ்வளோ போராட்டம் அசால்ட்டாக போறா பாருன்னு. இதை பிரச்சனை உன் பிரச்சனை இல்லைங்க, அது அவர் பிரச்சனை. அவர்கிட்ட கொண்டு வச்சிரு, அவ்வளோதான். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்குவார். அல்லேலூயா. நீ பார்த்து பார்த்து சோர்ந்து போகிறத விட அவர் பார்த்தானா ஒரு நிமிஷங்க, ஒரே ஒரு பார்வை பார்த்தா போதும், அந்த காரியத்தை கர்த்தர் ஜெயமாக முடித்தருவார். அல்லேலூயா. நாம் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு. இப்போ நீ ஆழமா தோண்டணும். விசுவாசம் ரொம்ப கம்மியாயிடுச்சு உங்களுக்குள்ள. ஆழமான ஒரு விசுவாசத்தை தோண்டணும். ஆண்டவரே இன்றைக்கு நான் அசைக்கப்பட மாட்டேன் என்று ஆண்டவரே அந்த ஆழமான ஒரு விசுவாசத்தை தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு, கற்பாலை மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து, அது பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும், நீரோட்டம் அது மேல் மோதி அதை அசைக்க கூடாமற் போயிற்று. அது அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கண்மனையின் மேல் அஸ்திபாரம். அல்லேலூயா. உன்னுடைய கூடாரம் யார் மேல போடப்பட்டுள்ளது? கிறிஸ்துவியா இருக்கிற கண்மலை மேல் போடப்பட்டிருக்குது. அல்லேலூயா. நம்மளுடைய அஸ்திபாரம் ஜெபம் என்கின்ற அந்த விசுவாசம் என்கின்ற அந்த ஆழமாய் நம்ம போட்டு என்ன பண்ண, கற்பாறை மேலே கட்டப்பட்டு என்ன பெருமழை வந்தாலும் சரி, அது அடித்தாலும் சரி, அது என்ன பண்ண, அது மோதினாலும் அது அசைக்கப்படுவதில்லை. ஏனென்றால் அது கண்மலை மேல் கட்டப்பட்டுள்ளது. அல்லேலூயா. இன்னைக்கு நீயும் உன் பிள்ளைகளும் உன் குடும்பங்களும் எது மேலே இருக்கு? ஆண்டவராக இருக்கிற கண்மலை மேல் கட்டப்பட்டிருக்கேன். ஆண்டவரே நான் இன்னைக்கு ஆண்டவரே உமக்கு முன்பாக என்னை தாழ்த்துறேன் தகப்பனே. என்னுடைய வீடு ஆவிக்குரிய வீடு, ஆவிக்குரிய கூடாரம் ஆண்டவரே கண்மலை மேல் கட்டப்பட்ட ஆண்டவரே. பிசாசு என்ன மோதினாலும் சரி ஆண்டவரே, பிசாசு எனக்கு என்ன பிரச்சனை கொடுத்தாலும் ஆண்டவரே, அவன் அலையை போல வந்தாலும் சரி ஆண்டவரே, நான் ஆண்டவரே கண்மலை மேல் கட்டப்பட்டிருக்க ஆண்டவரே, நான் அசைக்கப்பட மாட்டேன். அல்லேலூயா. உங்களோட வீடு எப்படி இருக்குதா? அசைக்கப்படாத வீடாக இருக்குது. என்னென்ன? ஆண்டவருடைய ஆவிக்குரிய கூடாரத்தில். அல்லேலூயா. இப்போ கட்டுற சில வீடு கூட அசந்து போயிடுதுங்க. ஆனால் உன்னுடைய வீடு யாரு? தேவனுடைய ஆவிக்குரிய வீடு உன்னை அசைக்கப்படவே படாது. என்ன வரட்டுங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம பார்த்துருப்போம் பாருங்க, சில வீடுலாம் வந்து அந்த ஆற்று ஓரம் இருக்கும். அந்த அலைகள் வந்து போனாலே அந்த வீடு அப்படியே மொத்தமாக போயிடும். ஆனால் இன்னைக்கு சொல்ற பாருங்க, உங்களுடைய வீடு உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் அசைக்கப்படாதபடிக்கு ஆண்டவரே நான் கண்மலை மேலே கட்டப்பட்ட ஆண்டவரே, கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டிருக்க ஆண்டவரே, நான் ஒரு காலமும் அசைக்கப்பட மாட்டேன் ஆண்டவரே. அவர் என்னுடைய வலது பாசத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. அவரை நான் முன்வைத்திருக்க ஆண்டவரே, நான் அசைக்கப்படவே மாட்டேன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சத்தியத்துக்குள்ளாக ஓடுவேன் என்று சொல்லி ஓடும்போது கர்த்தர் உன்னை கீர்த்தியாக வைத்திருப்பார். அல்லேலூயா. நம்ம வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 112:6 வாசிக்க கேட்போம். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். அல்லேலூயா. என்னதான் ஒரு மாதிரி துக்கமான செய்தி வந்தாலும் அவன் பயப்பட மாட்டான். அல்லேலூயா. என்றென்றைக்கும் அசைக்கப்படாது இருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். என்ன பண்ணுவானா? நித்திய கீர்த்தி உள்ளவன். அவன் ஒரு நாளும் அசைக்கப்பட மாட்டான். அல்லேலூயா. வருகிற எல்லா பிரச்சனைக்கும் போராட்டக்கும் அவன் சோர்ந்தே போக மாட்டான். ஏனென்றால் எனக்குள்ளாக இருக்கிறவர் பெரியவர், நான் அசைக்கப்பட மாட்டேன். அந்த அசைக்கப்படாத தேவனுக்குள்ளாக நம்ம ஜீவிக்கிறோம். ஆண்டவரே இன்னைக்கு நீ என் பக்கத்தில் இருக்கீங்க அப்பா, என்னோட வலது பக்கத்தில் இருக்க ஆண்டவரே, நான் அசைக்கப்படுவதில்லை. அடிக்கடி பாருங்க தாவி சொல்ல, ஆண்டவரே நீ என் வலது பாசத்தில் இருப்பதனாலே நான் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரே. அந்த வசனத்தை சங்கீதம் நிறைய படிக்கும்போது தேவன் கொடுக்குற வார்த்தை, அந்த விசுவாசத்திலே அவன் ஓடலாம். அல்லேலூயா.
அவங்க எனக்கு தெரியும், தேவரை நான் பிடிச்சுனா அசைக்கப்பட மாட்டேன், என் எதிரிக்கு முன்பாக நான் அசைக்கப்பட மாட்டேன், எனக்கு ஒரு வியாதியா அந்த வியாதியில் நான் அசைக்கப்பட மாட்டேன், எனக்கு கடன் பிரச்சனையா நான் அசைக்கப்பட மாட்டேன், போராட்டமா அது நான் அசைக்கப்பட மாட்டேன், எல்லாத்தையும் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், எனக்கு துணை இருப்பார், எனக்கு ஜெயம் தருவார், இந்த போராட்டத்திலிருந்து கர்த்தர் என்னை மீட்டெடுப்பார். அல்லேலூயா. நம்ம அப்படியே யாவரும் எழுந்திருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 6:13 வாசிப்போம். அத்தி மரமானது பெரும் காற்றினால் அசைக்கப்படும் போது. அல்லேலூயா. ஒன்றும் இல்லைங்க, ஒரு புயல் வரும்போது, ஒரு காற்று வரும்போது பாருங்க, நம்ம வச்சிருக்க மரத்தை ஓடி போய் பார்ப்போம், ஐயோ அது முறிஞ்சு விழுந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அத்தி மரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல. பாருங்க, ஒரு பெரிய காற்று வந்தனா ஒரு மரத்துல பூவும் கனியுமா இருக்கும் போது அதை அசைக்கும் போது எல்லா கனியெல்லாம் கொட்டிடும், பூவெல்லாம் கொட்டிடும். பாருங்க, அந்த மாதிரி அத்தி மரம் பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல, அது காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. ஹல்லேலூயா. அவ பாருங்க, இன்னைக்கு தேவனை உண்மையும் முத்தமாய் தேடினால் உன்னுடைய ராஜ்யம் அசைக்கப்படாது. ஹல்லேலூயா. உன்னுடைய ஆவிக்குரிய மரங்கள் அசைக்கப்படாது, உன்னுடைய கனிகள் கீழே விழுந்து போகாது. அவர் சொல்ல பாருங்க, அத்தி மரம் வந்து காற்று பெருங்காற்று வந்து அப்படி அசையும் போது பாருங்க, அதில் உள்ள கனிகள் கொட்டுகிறது போல வானத்தின் நட்சத்திரங்கள் தேவனுடைய வருகை வரும்போது அப்படி அங்கங்க விழுந்துரும். ஹல்லேலூயா. அப்போ அதற்கு முன்பாக நம்மளை ஆயத்தப்படுத்தணும். ஆண்டவரே, இன்னைக்கு உடைய சமூகத்தை நான் வந்துடுறேன் ராஜா. ஆண்டவரே, நான் அசைக்கப்பட மாட்டேன். ஆண்டவரே, நான் உத்தமாய் ஜீவிப்பேன். ஆண்டவரே, கர்த்தருடைய ராஜ்யத்தை நான் கட்டுவேன். ஆண்டவரே, அந்த அசைவில்லாத ராஜ்யத்துக்குள்ள நான் பிரவேசிக்கும்படியாக, என் குடும்பம் பிரவேசிக்கும்படியாக, என் பிள்ளைகள் பிரவேசிக்கும்படியாக, ஆண்டவரே, அந்த அசைவில்லாத தேவனை நான் பிடித்து கொண்டு போகிறேன் என்று சொல்லி பாருங்க. உங்களுக்கு மாத்திரம் ஆண்டவர் இல்லைங்க, தலைமுறையாக நீ அசைக்கப்பட மாட்டேன். அல்லேலூயா. தீங்கு வராது. அல்லேலூயா. தலைமுறையாக நான் அசைக்கப்பட மாட்டேன் என்று சொல்லி அந்த தீர்மானத்தோடு, ஆண்டவரே, நான் இந்நாள் முதல் கொண்டு ஆண்டவரே பட்ட பாடுகள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆண்டவரே, இன்னைக்கு நான் உங்களுடைய சமூகத்தில் நிற்கிறேன். ஆண்டவரே, கேட்கப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவர் நான் அசைக்கப்பட மாட்டேன். ஆண்டவரே, இனி நான் எல்லாவற்றையும் ஜெயம் எடுக்கும்படியாக, ஆண்டவரே, சாத்தானுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கும்படியாக, ஆண்டவரே, என்னுடைய பலவீனத்துக்கு எதிர்த்து நிற்கும்படியாக, போராட்டத்துக்கு நான் எதிர்த்து நிற்கும்படியாக, ஆண்டவரே, இன்னைக்கு அசைவில்லாத ராஜ்யத்துக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, நான் ஒரு காலமும் அசைக்கப்பட மாட்டேன் ராஜா. ஆண்டவரே, என்னோட போராட்டம் ஆண்டவரே பெரிய போராட்டமா இருக்கு. ஆண்டவரே, நான் இன்றைக்கு போகும்போது அந்த போராட்டத்தில் இருந்து நான் ஆண்டவர் ஜெயம் பெறும்படியாக நான் அசைக்கப்படாதபடிக்கு கர்த்தரை நடத்துவீர் என்று சொல்லி நம்ம யாவரும் கண்களை மூடி நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, என்னை ஒப்புக் கொடுக்கிற ராஜா. ஆண்டவரே, நான் அசைக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவரே, ஒருவேளை கொஞ்சமா அசைக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவரே, நான் அதிகமா அசைக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவரே, என் பிள்ளைகள் நிமித்தம் அசைக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவரே, நான் அசைக்கப்படாதபடிக்கு கர்த்தர் இன்றைக்கு என்னை ஆண்டவரே நீர் என்னை பலப்படுத்துறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பலப்படுத்துகிற கிறிஸ்துனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு சொன்னீங்க. ஆண்டவரே, நான் அசைக்கப்படாதபடிக்கு ஆண்டவரே நான் நிற்பேன், நிர்மூலமாகாத இருப்பேன் என்று சொல்லி அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, அப்பா பிதாவே, நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, அசைக்கப்படாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே கர்த்தர் தாமே இன்றைக்கு ஆண்டவரே அவர்கள் உம்மை முன்வைத்து ஆண்டவரே அசைக்கப்படாத ராஜ்யத்துக்குள்ளாக பிள்ளைகளை பிரவேசிக்கும்படியாக ஆண்டவரே நீ கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எந்தெந்த போராட்டத்தின் உலக காரியத்தில் ஆண்டவரே பிள்ளைகள் அசைக்கப்பட்டு இருந்தால் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா கண்மலை மேல் நிறுத்தி ஆண்டவரே ஒரு காலம் அசைக்கப்படாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தர் இவருடைய வலது பாசத்தில் இருந்து ஆண்டவரே அப்பா அசைக்கப்படாதபடிக்கு தேவன் ஒவ்வொரு நாளும் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சத்துரு இவர்களை கண்டு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே பின்னிட்டு ஓடட்டும் ராஜா. ஆண்டவரே, சத்துரு இவர்களை கண்டு ஆண்டவரே அழிந்து போகட்டும். ஆண்டவரே, சத்துரு இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி ஆண்டவரே இவருடைய ராஜ்யங்களை அசைக்க வேண்டும் என்று எழுப்பினால் ஆண்டவரே கர்த்தர் அவரை நிர்மூலமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய ஜனங்களை ஆண்டவரே அப்பா நீ கண்மலை மேல் ஆண்டவரே அஸ்திவாரம் போட்டு பிள்ளைகளை அசைக்காதபடிக்கு ஆண்டவரே கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா கண்மலை மேல் நிறுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் மாத்திரம் அல்ல ஆண்டவரே இவருடைய பிள்ளைகள் தலைமுறையாக அப்பா அசைக்கப்படாதபடிக்கு ஆண்டவரே நீர் நீ கொடுத்த வார்த்தையை நடத்தி ஆண்டவரே வார்த்தையை பிடித்து கொண்டு பிள்ளைகளுடைய எல்லா காரியத்துக்கும் ஜெயம் தருவீராக. ஆண்டவரே அப்பா இந்த மாதத்தில் ஆண்டவரே
அநேக சாட்சிகள் உண்டாகட்டும் ராஜா. ஆண்டவரே, பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா 8 மாதம் பட்ட பாடுகள், வேதனைகள், அசைக்கப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே இந்த 9ஆம் மாசத்தில் ஆண்டவரே அசைக்கப்படாமல் பிள்ளைகள் ஜெயம் எடுக்கட்டும் ஆண்டவரே. தோல்வியை கண்ட இடத்துல ஆண்டவரே பிள்ளைகள் ஜெயம் கிடைக்கட்டும் ஆண்டவரே. கண்ணீர் விட்ட இடத்துல ஆண்டவரே பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஆண்டவரே களிப்பை சந்தோஷம் தருவீராக ஆண்டவரே. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீர் ஆண்டவரே. எல்லா சஞ்சலம் தவிப்பு எல்லாம் பிள்ளைகளை ஓடி போகட்டும் ஆண்டவரே. நித்திய மகிழ்ச்சியோட தலைமையில் இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் செய்யாத படிக்க ஆண்டவரே நீர் ஒவ்வொரு ஜனங்களும் கரம் பிடித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உன்மேல் விசுவாசம் வைத்து பிள்ளைகளை ஓடட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என். சாது பால் சோலமன். அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மகிமையின் எழுப்புதல் இரவு ஜெபம். மாதத்தின் கடைசி நாள் இரவு 9 மணி முதல். தேவ செய்தி சுவிசேஷகர் என். சாது பால் சோலமன். இடம் இயேசு அழைக்கிறார், ஜேசி கார்டன், விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர், எண் 96, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95, மேம்பாலம் அருகில். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள்.